உலகத்துல எவ்வளவோ ஏமாத்து வேலை பார்த்துருக்கோம். ஆனா இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை வரலாற்றிலேயே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். நம்ம சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கத்துல இருக்கிற கிராமத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அந்த கிராமத்துல இருக்கிற சில பெண்களுக்கு திடீர்னு யாருன்னே தெரியாத நபர் ஒருத்தர் கால் பண்ணி நான் ஆத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்துல இருந்து பேசுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதோட கொரோனா தொற்று தலைமுடி வழியால மறுபடியும் பரவி வர்றதுனால அடுத்தடுத்த முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகளை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. சும்மா சொன்னா யார் கேட்பான்னு உடனே அந்த மர்ம நபர் இதுக்கு அரசாங்கமே ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கு. தலைமுடியே இல்லாம சுத்தமா மொட்டையடிச்சுக்கிற பெண்களுக்கு 15,000 தர்றதாவும் ஆண்களுக்கு 6,000 தர்றதாவும் ஆசையை கட்டி நம்ப வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம சில பேர் ஏற்கனவே இந்த மாதிரி மொட்டையடிச்சு பணம் வாங்கியிருக்காங்கன்னு ஒரு சில போட்டோவையும் வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சிருக்காரு. 15,000 தர்றாங்களேங்கிற சந்தோஷத்துல அந்த கிராமத்துல நிறைய பேர் மொட்டையடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அதுல ஒரு 3 அம்மாக்கள் நாம தான் ஃபர்ஸ்ட் பணத்தை வாங்கணும்னு போட்டி போட்டுக்கிட்டு மொட்டையடிச்சிருக்காங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு கால் பண்ணி காசு வாங்கலாம்னு பார்த்தா போன் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. இந்த மாதிரி சம்பவங்களை பார்க்கறதுக்கு சிரிப்பா இருந்தாலும் இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அரசாங்கத்தோட எந்த ஒரு நலத்திட்டமும் அதிகாரப்பூர்வமா தான் பண்ணுவாங்க. போன்ல வர ஆசை வார்த்தைகளை நம்பி யாரும் எந்த முடிவும் எடுக்காதீங்க.